Hi friends, welcome to Clickbox Tamil. இந்த வீடியோவில் விண்டோஸ் 10 அண்ட் விண்டோஸ் 11 உடைய சிஸ்டம் பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூவை எப்படி ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணலான்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி இந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இந்த வீடியோவில் காட்டுற செட்டிங்ஸ் விண்டோஸ் 10 அண்ட் விண்டோஸ் 11 ரெண்டுத்துக்குமே அப்ளை ஆகும். அண்ட் சர்ச் பாரில் வியூ அட்வான்ஸ்டு சிஸ்டம் செட்டிங்ஸ்னு சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. அண்ட் இந்த ஸ்க்ரீனில் ஸ்டார்ட் அப் அண்ட் ரிகவரி ஆப்ஷனில் செட்டிங்ஸ்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்க. அண்ட் இந்த சிஸ்டம் ஸ்டார்ட் அப் ஸ்க்ரீனில் டைம் டு டிஸ்பிளே லிஸ்ட் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ன்ற ஆப்ஷனை அன்செலக்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஆப்ஷனை அன்செலக்ட் பண்ணுறதால உங்களுடைய சிஸ்டமில் டூயல் பூட் இருந்தால் டூயல் பூட் ஸ்க்ரீனில் ஸ்கிப் ஆகி சிஸ்டமுடைய பூட்டிங் பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். அதனால் இந்த ஆப்ஷனை உங்களுடைய சிஸ்டமில் அன்செலக்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக பர்ஃபார்மன்ஸ் உடைய செட்டிங் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஸ்க்ரீனில் லெட்ஸ் விண்டோஸ் சூஸ் வாட்ஸ் பெஸ்ட் ஃபார் மை கம்ப்யூட்டர்ன்ற ஆப்ஷன் டிஃபால்ட்டாகவே செலக்டாக இருக்கும். அண்ட் இங்கே அட்ஜஸ்ட் ஃபார் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோவில் காட்டுற அண்ட் உங்களுக்கு தேவையான மினிமம் ஆப்ஷன்ஸை மட்டும் செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா இங்கே அவைலபிளாக இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே என்னபிளாக இருக்கிறதால சிஸ்டமுடைய ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே ஸ்லோவாக இருக்கும். அதனால் இந்த வீடியோவில் காட்டுற அண்ட் உங்களுக்கு தேவையான ஆப்ஷன்ஸை மட்டும் செலக்ட் பண்ணி உங்களுடைய சிஸ்டமை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணுங்கள். அடுத்ததாக அட்வான்ஸ்டு ஸ்க்ரீனில் வர்ச்சுவல் மெமரியில் சேஞ்சுன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இந்த வர்ச்சுவல் மெமரி ஸ்க்ரீனில் ஆட்டோமேட்டிக்லி மேனேஜ் பேஜிங் ஃபைல் சைஸ் ஃபார் ஆல் டிரைவர்ஸ்ன்ற ஆப்ஷன் டிஃபால்ட்டாகவே செலக்டாக இருக்கும். இந்த ஆப்ஷனை அன்செலக்ட் பண்ணிவிட்டு நோ பேஜிங் ஃபைல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வர்ச்சுவல் மெமரியை கஸ்டமைஸ் பண்ணி இந்த ஸ்க்ரீனை அப்ளை ஓகே பண்ணுங்கள். அடுத்ததாக சர்ச் பாரில் சர்வீசஸ்ன்னு சர்ச் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராக ரன் பண்ணுங்கள். இந்த சர்வீசஸ் ஸ்க்ரீனில் பேக்ரவுண்ட் இன்டெலிஜென்ட் ட்ரான்ஸ்ஃபர் சர்வீஸை டிசேபிள் பண்ணுங்கள். அடுத்ததாக கனெக்டட் டிவைசஸ் பிளாட்ஃபார்ம் சர்வீஸையும் டிசேபிள் பண்ணுங்கள். அடுத்ததாக கனெக்டட் யூசர் எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் டெலிமெட்ரி சர்வீஸையும் டிசேபிள் பண்ணுங்கள். தென் சிஸ்மெயின் சர்வீஸையும் டிசேபிள் பண்ணுங்கள். அடுத்ததாக விண்டோஸ் சர்ச் சர்வீஸையும் டிசேபிள் பண்ணுங்கள். அடுத்ததாக சர்ச் பாரில் ஸ்டார்ட் அப் ஆப்ஸ்ன்னு சர்ச் பண்ணி செட்டிங் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் இங்கே அவைலபிளாக இருக்கிற ஆப்ஸ் எல்லாமே உங்களுடைய சிஸ்டம் ஸ்டார்ட் அப்பில் பேக்ரவுண்டில் ரன் ஆகிறதால சிஸ்டமுடைய ஸ்டார்ட் அப் பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே ஆவரேஜாக இருக்கும். அதனால் ஸ்டார்ட் அப் ஆப்ஸில் அவைலபிளாக இருக்கிற எல்லா ஆப்ஸையுமே டிசேபிள் பண்ணுங்கள் எக்ஸப்ட் ஆன்டிவைரஸ் அண்ட் ஜாவா. அடுத்ததாக செட்டிங் ஸ்க்ரீனில் பேக்ரவுண்ட் ஆப்ஸ்ன்னு சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஆக்சுவலாக பேக்ரவுண்ட் ஆப்ஸில் என்னபிளாக இருக்கிற ஆப்ஸ் எல்லாமே சிஸ்டமுடைய பேக்ரவுண்டில் ரன் ஆகிறதால சிஸ்டமுடைய ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே ஆவரேஜாக இருக்கும். அதனால் இங்கே உங்களுக்கு தேவையில்லாத பேக்ரவுண்ட் ஆப்ஸை மட்டும் நீங்கள் மேனுவலாக டர்ன் ஆஃப் பண்ணலாம். இல்லைன்னா லெட் ஆப்ஸ் ரன் இன் த பேக்ரவுண்ட் என்ற ஆப்ஷனை டர்ன் ஆஃப் பண்ணுறதால சிஸ்டமுடைய ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் இந்த ஆப்ஷனை நீங்கள் டைரெக்டாக டர்ன் ஆஃப் பண்ணி சிஸ்டமுடைய ஓவரால் பர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அண்ட் இந்த செட்டிங்ஸ் எல்லாமே விண்டோஸ் கம்ப்யூட்டரில் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கூகுள் குரோம் யூஸராக இருந்தால் கூகுள் குரோம் ப்ரௌசரையும் கஸ்டமைஸ் பண்ணுங்கள்.
அண்ட் கூகுள் குரோமுடைய செட்டிங் ஸ்க்ரீனில் பர்ஃபார்மன்ஸ் ஆப்ஷனில் மெமரி சேவர் ஆப்ஷனை டர்ன் ஆன் பண்ணுங்க. இந்த ஆப்ஷனை நீங்கள் டர்ன் ஆன் பண்ணுறதால நீங்கள் கூகுள் குரோம் ப்ரௌசரை யூஸ் பண்ணும்போது குரோம் ஹை மெமரி கன்சியூமை ஆட்டோமேட்டிக்காகவே ரெடியூஸ் பண்ணி உங்களுடைய ப்ரௌசரை ரொம்பவே ஃபாஸ்ட் ஆகும். அதனால மெமரி சேவர் ஆப்ஷனை டர்ன் ஆன் பண்ணுங்கள். அடுத்ததாக சிஸ்டம் செக்ஷனில் பேக்ரவுண்ட் ஆப்ஸ் அண்ட் கிராஃபிக் செட்டிங் ரெண்டுத்தையுமே டர்ன் ஆஃப் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஆப்ஷனையும் நீங்கள் டர்ன் ஆஃப் பண்ணி உங்கள் கூகுள் குரோமை ஆப்டிமைஸ் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவில் காட்டின செட்டிங்ஸ் எல்லாம் உங்களுடைய கம்ப்யூட்டரில் நீங்கள் ட்ரை பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் பண்ணி இந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.